ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. பெருமாளுடைய அனுக்கிரகம். கன்னி மாதம், இந்த மாதத்துக்கு பேர் கன்னி மாதம், அதை தான் புரட்டாசின்னு சொல்கிறோம். ஏன்னா சூரிய பகவான் கன்னிராசியிலே பிரவேசம் செய்கிறார். இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன, இந்த புரட்டாசி மாதத்திலே 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது, அதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடைக்க போகுது, எந்தெந்த ராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னது ஏழுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நான் சொன்னது, கோவிந்தனை நாம் எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ, அந்த நாராயணனை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுறோமோ, ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ஹரி கோவிந்தா அப்படின்னு சொல்ல சொல்ல நிச்சயமாக நம்ம மனசில் கோவிந்தன் உள்ளே வந்துட்டானா நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன பாவம் பண்ணாலும் போயிடும், நாம் என்ன நினச்சாலும் நடக்கும். கோவிந்தனை தாண்டி நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்பணும், அதான் கோவிந்தனை நம்பணும். நம்பினா கோவிந்தன் நமக்கு அவ்வளோ நன்மையை செய்வான். அப்படி இந்த கோவிந்தனை நம்பி இந்த புரட்டாசி மாதத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் எப்பயுமே வெயில் அடிக்கும் இல்லையா? புரட்டாசி வெயில் அது கன்ஃபார்ம் உண்டு. ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் அடிக்கடி கொஞ்சம் மழையும் படுத்த போகுது. ஐப்பசியில் ஆரம்பிக்க வேண்டிய மழை புரட்டாசியிலேயே ஆரம்பிச்சிடும். புரட்டாசி பிற்பகுதியிலேயே ஸ்டார்ட் ஆகிடுது. சில இடங்களில் சூறாவளி காற்று, சில இடங்களில் மழை ஆரம்பிக்கு, கனத்த மழை பெய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த புரட்டாசியில் இருக்கிற ஒரு பெரிய விஷயத்தில் ரயில் பயணத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ரயில் இயக்குபவர்கள் கொஞ்சம், இந்த பயணங்களில் பயணம் செய்பவர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. காற்று தாழ்வு மண்டலங்கள் ஏற்படும். அதனால் புயல், வெள்ளம், மழை இது மாதிரி விஷயத்தை நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இந்த புரட்டாசியில் நடக்கும். அதே நேரத்தில் சீக்கிரமாக பனியும் வந்துடும், பனியும் பெய்யும். ஸோ இயற்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி யோசிக்கிற ஒரு நேரம். நம்ம பயணங்கள்லாம் போகிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமாக போகும். எதையும் மறந்துடாதீங்க. மறந்துடாமல் எல்லா இடத்துலையும் சில தஸ்தாவேஜுகள்லாம் நம்ம எடுத்து வைக்கும் போது கூட இந்த மாதம் நிறைய மறதி ஏற்படும். இந்த மாதத்தில் எல்லாருக்குமே நிறைய கோபங்கள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கணும். நிறைய ராசிக்காரர்களுக்கு கோபத்தை தான் இதில் இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய மாற்றி ஆக்கணும். அப்போ தான் நிறைய மாற்றம் ஏற்படும். அப்படி தான் இந்த புரட்டாசி ஆரம்பிக்குது. நல்ல செய்தி அப்படின்னு சொன்னால் கரு உற்பத்தி ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு. சுவாமி எனக்கு கரு உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறேன். அந்த பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போகிறார். ஆமாம், கோவிந்தன் குழந்தையை கொடுக்க போகிறான். அடாடாடா, எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி செல்வ செழிப்புகள், பணத்தை பற்றி இருக்கிற ஆசைகள், நமக்கு இன்னும் என்ன பண்ணனா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி திங்கிங் மைண்டு நிறைய வரப்போகுது. ஸோ நல்ல மாதம், பயப்படாதீங்க. உடல் நலத்தில் உஷ்ணாதிக பிரச்சனைகள் ஏற்படும். திடீர் உஷ்ணங்கள், ஃபீவர், ஜுரம், அதேமாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. தலை சூடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, ஆயில் பாத் எடுத்துக்குங்க, ரொம்ப விசேஷம், நல்லா இருப்பீங்க. செப்டம்பர் மாதம், அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி 6 திங்கட்கிழமை நவராத்திரி ஆரம்பம். நவராத்திரி அக்டோபர் 1 முடியுது. ஆனால் அக்டோபர் 2 விஜயதசமி வரும். ஸோ இந்த காலகட்டம் புரட்டாசியில் ஒரு நல்ல நவராத்திரி இருக்கிறதுனால அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். நாராயண வழிபாடு, அம்பாள் வழிபாடு சர்வ மங்களத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். பெருமாளுடைய பிரசாதம் லட்டு கிடச்சிதுன்னா, திருப்பதி லட்டு கிடச்சிதுன்னா, கிடைச்சவா கிடைக்காதவாளுக்கு கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
நன்னா இருப்பேன். எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். நிறைய இந்த மாசத்துல நம்ம நாராயண ஜபம் மட்டும் பண்ண போறோம். எல்லாரும் டெய்லி கார்த்தால எல்லாரும் ஒரு குளியலை போட்டுட்டு ஒரு துளசியை கையில் எடுத்துட்டு 108 தடவை நமோ நாராயணா சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த நாராயண அந்த பெருமாளுக்கு உங்க கையால சாத்துங்க. நீங்க திருப்பதி போங்க, நீங்க திருப்பதியில் போனவங்களை கேளுங்க, நான் சாத்தின அந்த துளசி அங்கே இருக்கான்னு கேளுங்க. நம்புங்க, கண்டிப்பாக இருக்கும். அது நம்பிக்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா நான் விளையாட்டாக சொல்லலை, நம்பிக்கையாக செஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யாராவது உங்கள் குடும்பத்தில் திருப்பதி போயிருக்காளா அப்படின்னா எத்தனை மணிக்கு போனேன்னு கேளுங்க. நான் 9 மணிக்கு போனேன், நான் 7 மணிக்கு கார்த்தால துளசியை சாத்திட்டேன், அவருடைய பாதத்தில் வச்சுட்டேன்னு சொல்லும். கண்டிப்பாக அவர் அந்த துளசி அங்கே பார்த்துருப்பார். அப்படி தான் நம்பணும். கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார். இந்த ஒரு மாதம் நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ துளசியை கையில் எடுத்துக்கணும். 108 தடவை நாராயண மந்திரத்தை சொல்லணும். நாராயண காயத்ரி சொன்னால் ரொம்ப சந்தோஷம், முடியலன்னா ஓம் நமோ நாராயணா, அவ்வளோதான். 108 தடவை சொல்லுங்க. இல்லை நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதகா சொல்லுங்க. எதுவுமே சொல்ல முடியல, கோவிந்தா அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த துளசியை அந்த பெருமாளுக்கு பாதத்தில் வைங்கப்பா, பெருமாளுக்கு போய் சேர்ந்துடும். இந்த புரட்டாசியில் நீ நினைச்ச காரியம் நடக்கும் ராஜா. நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. இதை மட்டும் தொடர்ந்து செய்யும். சரி, அன்னைக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டோம், எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கும், பரவாயில்ல, எங்கே இருக்கோ பெருமாள் இருப்பார். அவரை நினச்சி அந்த பெருமாளை நினச்சி அந்த துளசி உங்கள் இடத்துல நீங்கள் அப்படி கையில் கோவிலே வாங்கிட்டு போகிறோம். நம்ம எத்தனை பேர் கோவிலில் வாங்கிட்டு போகிறோம், அப்படியே கொண்டு போய் துளசியை கொடுக்குறோம். அது கிடையாது. துளசியை வாங்கிக்கிட்டு அந்த கியூவில் போகும்போது கூட நாராயணா 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 நாராயணா, அதான் ஓம் நமோ நாராயணா, நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதக. இந்த கையில் அந்த நாராயண மந்திரம் சொல்லி 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 அந்த குழந்தை கொண்டு போய் அந்த பட்டாச்சாரியார்கிட்ட கொண்டு போய் அந்த துளசியை கொடுத்தா மந்திரத்தோட துளசி போய் பெருமாளுக்கு சேருது. சொன்ன மந்திரம் நீர். உன்னை கண்டிப்பாக அந்த தேவர்களாக அந்த பகவான் உன்னை கொண்டு போவார். பெருமாள் நினைச்சிட்டார்னா இந்த வினாடியில் உன்னை உயர்த்துவார். ஆனால் இவ்வளோ நம்பிக்கை வேணும். சும்மா துளசியை வாங்கி கொண்டு போய் கொடுக்கூடாது. கோவில்லையும் அதே செய்யும். இன்னிலேருந்து முடிவு பண்ணிங்க. நீங்கள் கோவிலில் இப்போ நிற்கிறீங்க, இந்த வீடியோ எங்கே பார்க்குறீங்க, அடுத்த கோயிலுக்கு போகிறீங்களா, கையில் துளசி இருக்கா, நாராயண மந்திரத்தை சொல்லிட்டு கொடு. 11 தடவையாவது சொல்லு. சும்மா துளசி கொடுக்காத, அவ்வளோதான். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த மாதத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக அழகா உங்களோடு மனசோடு பதிவிடுறோம். நல்லதே நடக்கும். மேஷ ராசி, பயணங்கள் அனுகூலம் ஆகும். ஒரு நினைச்ச ஸ்கெட்சை போட்டு ஜெயிக்க போறீங்க மேஷ ராசிக்காரர்கள். ஒரு சரியான பயணம் அனுகூலமாக போகுது. உங்களுடைய மதியால் விதியை வெல்லும் நேரம். உங்களோட பிரெயின் கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆகி அதனால என்னன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு சக்சஸ், உங்க விதியே மாறப்போகுது. ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்க வேண்டிய நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் லைஃப்பில் ஒரு பெரிய சேலஞ்சை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்போ பார்ப்பீங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் நூல் இலையில் தப்பிச்சம்பா, நூல் இலையில் எனக்கு நல்லது நடந்ததுப்பா, நான் ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, சக்ஸஸ்ப்பா, நான் எதிர்பார்க்கலப்பா அப்படிங்கிற வார்த்தையை மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் சொல்வீர்கள். பெருமாள் நாராயணன் உங்கள் பக்கம் இருக்கிறார். இந்த மாதம் புரட்டாசி 22க்கு பிறகு மேஷராசிக்கு தலா 2 லட்டு கிடைக்க போகுது. உங்களுக்கு 2 லட்டு கிடைக்க போகுது கன்ஃபார்ம். நிச்சயமாக மேஷத்திற்கு நல்ல நேரம், திருப்தியாக இருக்கலாம். ரிஷபராசி, எதையும் 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்கிறது இந்த மாதம் சிறப்பு. யாரையும் நம்ப வேண்டாம். ஒருத்தவனுக்கு ஒரு செய்தியை சொல்லி செஞ்சால் கூட அவன் செஞ்சிருவான்னு நம்ப வேண்டாம். 2 தடவை தொடர்ந்து அவனோட பயணம் பண்ணுவோம். எப்பா பண்ணியிருக்கியாப்பா, செஞ்சிருக்கியாப்பா. ஒருத்தவனை கேள்வி கேட்கறதுனால நம்ம ஒன்றும் கெட்டவனாக ஆகிட மாட்டோம். நம்மளை இன்னும் கொஞ்சம் தயார்படுத்திக்கிறோம்.
அதனால் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை யாருக்கிட்ட ஒப்படைச்சாலும் 1க்கு 2 தடவை அவங்கள நீங்கள் கேளுங்க, யோசிங்க, அதே மாதிரி தொடருங்க. அது நல்லது. ஒரு சில விஷயம், இந்த பாசம் பந்தம் அதிகமாக வைக்க வேண்டாம் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள். நாராயண நாம சங்கீர்த்தனம் கண்டிப்பாக சொல்லுங்க. நாராயண நாமாவை சொல்ல சொல்ல ரிஷபத்திற்கு ஏற்றம் உண்டாகும். நாராயண மந்திரம் சொல்ல சொல்ல ரிஷபத்திற்கு ஏற்றம் உண்டாகும். நம்பலாம். பாசத்தின் மீது நம்பிக்கை வைப்பதை விட அந்த பரமாத்மா மீது நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நாராயணன் உங்களுக்கு நாம சங்கீதத்தை சொல்ல நல்லதை நடத்துவார். மிதுனம், பால் பொங்கும் நேரம், புடவை வாங்கக்கூடிய காலம், சந்தோஷம் பெருகக்கூடிய காலம், நகை சேரக்கூடிய நேரம், நகைச்சுவையாக பேசியவர்கள் கூட யோசிக்க வைக்கக்கூடிய நேரம், உறவுகள் கூடக்கூடிய காலம், உற்சாகமாக அமையக்கூடிய நேரம். ஆக இந்த மிதுனத்திற்கு இந்த மாதம் கன்ஃபார்ம் 2 லட்டு உண்டு. 2 லட்டு கன்ஃபார்மாக தங்கம் போல உங்கள் வாழ்க்கையில் மின்ன போறீங்க. இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நாராயணர் தருகிறார். நாராயணன் மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. 2 லட்டு கன்ஃபார்ம். கடகராசி, கடகராசிக்கு பயணங்கள் அனுகூலமாகும். சில பேரை நினைச்சவங்களை சந்திக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எளிமையாக அச்சீவ் பண்ணுறதுக்கு கடகத்திற்கு அற்புதமான காலம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள்லாம் பனி போல உருக போகுது. எல்லா கவலையும் தீரப்போகுது. அதனால் கடகராசிக்கு அற்புதமான காலம். பனி போல கவலைகள் உங்களுக்கு தீர்ந்து சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்போ இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். திருப்தியாக இருப்பீங்க. நாராயண மந்திரத்தை நிறைய சொல்லுங்க. கடகம் கண்டிப்பாக வெற்றி அடைய போறீங்க. சிம்மராசி, சிம்மராசிக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சியை தெரிந்து கொள்ளக்கூடிய காலம். சிம்மராசிக்கு எதிரிகளுடைய சூழ்ச்சியை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். அதே மாதிரி கூடா நட்புன்னு சொல்லுவாங்க. எது கூடும் நட்பு, எது கூடா நட்புன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. சில நட்புக்கிட்டேருந்து விலக வேண்டிய நேரம், சுற்றம் பார்த்து பழக வேண்டிய நேரம். விற்பனையெல்லாம் சிறப்பாக இருக்கும். உடலில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சிம்மராசி. நீர் பிரச்சனைகள், உடம்புல ஏதாவது இந்த நீர் வாட்டர் ப்ராப்ளம் ஏற்படும், உடம்புலையே ஏற்படும். அதனால் நீர் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்க. சிம்மம் சிறப்பாக இருப்பீங்க. கன்னிராசி, ஏட்டிக்கு பூட்டி பேசுகிறவனையெல்லாம் அட்டி பல்லு உடைக்கிற நேரம். எவன்லாம் உங்களை ஏட்டிக்கு பூட்டி பேசினானோ, கை காட்டி பேசினானோ, உங்களை நேரம் பார்த்து கவுத்துருவேன்னு சொன்னானோ அவனையெல்லாம் நம்ம திருப்பி பிரட்டி போடுற நேரம். உங்கள் கெட்டிக்காரத்தனம்லாம் கொட்டி கொடுக்க போகிற நேரம். நல்லா தனம் கிடைக்க போகுது, பணம் கிடைக்க போகுது. புதிய விஷயங்கள்லாம் வாங்க போகிறீங்க. கடவுள் இருக்காங்க குமார் அப்படின்னு நிறைய நேரங்களில் உங்களுக்கு புரிய வைக்க போகிறார். அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எங்கே பணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரப்போகுது. கன்ஃபார்மாக 2 லட்டு உண்டு உங்களுக்கு. இந்த புரட்டாசி 2 லட்டு கன்ஃபார்ம். இந்த கன்னீர் ராசிக்கு நல்லா இருப்பீங்க. அப்பா கவுளி அடிக்குது, சத்தம் கேட்குதான்னு தெரியல, கேட்டால் பாருங்க. துளாராசி, துளாராசியை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விருப்பம் நிறைவேறும். இந்த கொடுக்கல் வாங்கல் விருப்பம் நிறைவேறும். விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதாவது மனசில் ஒரு வெள்ளம் போல ஒரு காட்சி அமைய போகுது. வெள்ளம் போல காட்சி அமைய போகுது. நமக்கு இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கலையப்பா, இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு இந்த வெள்ள காட்சிகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல செய்திகள் வரப்போகுது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல செய்தி, அதாவது இது எனக்கு இந்த வீட்டில் நடந்துடும் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நல்ல செய்திகள் வரப்போகுது. வீட்டில் ஒரு சுபகாரியம், சுபகாரிய பேச்சுக்களை
இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் காது கெட்ட போகுது. ஒரு சுப செலவு பண்ண வேண்டிய கட்டாயம், மேலதாளங்கள்லாம் கேட்க வேண்டிய கட்டாயம், நல்ல செய்திகளுக்காக ஒரு பண செலவு பண்ண வேண்டிய நேரம். நாராயண மந்திரம் சொல்லுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், வெற்றி உண்டாகும். கன்ஃபார்மாக இந்த மாதம் 2 லட்டு டெஃபினெட்லி துளாராசிக்கு உண்டு. 2 லட்டு துளாராசிக்கு கன்ஃபார்மாக உண்டு. விருச்சக ராசி, விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கண் திருஷ்டிகள்லாம் விலகும். ரொம்ப நாளாக இருந்த பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இருந்த தைரிய குறைவுகள் இப்போ தைரியம் அதிகமாகும். மனசில் ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். நண்பர்களுடைய சிநேகிதம் நல்லா இருக்கும். பண வரவுகள் கை கூடுறதுனால உங்கள் மேலே நீங்கள் ஒரு புதுசாக ஏதாவது ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு சென்ட்டு இது மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி மற்றவங்க மேலே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் பார்வை மாறப்போகுது. செயலிலும் உடலிலும் அழகிலும் மேம்பட போகிறீங்க. ரொம்ப அருமையான மாதம் விருச்சகத்திற்கு. கன்ஃபார்மாக 2 லட்டு உண்டு. ஆமாம், கன்ஃபார்மாக 2 லட்டு உண்டு. நாராயண மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்கள். பாசங்கள் பந்தங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். பேங்க் பேலன்ஸ் ஏறும். சிறப்பாக இருப்பீங்க. தனுசு ராசி, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்களை கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுங்க, ஹோல்டில் போடுங்க. எதிர்பார்க்குற விஷயத்தை ஹோல்டில் போட்டிங்கன்னா சக்ஸஸ். எதையுமே உடனே நடக்கணும்னு ஆசை வேண்டாம். இந்த புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போய் தான் வெற்றி கிடைக்கும். அப்போ தள்ளி போய் வெற்றி கிடைக்காம சீக்கிரம் கிடைக்கணும்னா நாராயண மந்திரத்தை நிறைய சொல்லுங்க, கோவிந்த மந்திரத்தை சொல்லுங்க. நாராயணர் கண்டிப்பாக நல்லதை செய்வார். கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார், ஆனால் சக்ஸஸாக கொடுப்பார், பயப்பட வேண்டாம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உறவுகள் மூலமாக சில பாடம் கிடைக்கும். இந்த உறவை பற்றி இவ்வளோ நாள் கழித்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு கூட நினைக்கலாம். ஸோ நல்ல நண்பர்களையும் நல்ல மனிதர்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய காலம் இது. ஒரு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான நல்ல நேரம்தான். ஆனால் நாராயண மந்திரம் சொல்கிறதுனால இன்னும் உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும், நல்லது நடக்கும். மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை மகர ராசிக்கு. மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணத்தை சேர்க்கிற எண்ணங்கள் உருவாகும். பதவிகள் கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற கசமுசான்ற சின்ன சின்ன ப்ராப்ளங்கள்லாம் கிளியர் ஆகும். பங்காளி சண்டை முடிவுக்கு வரும். இந்த மாதத்தில் கன்ஃபார்மாக 2 லட்டு உண்டு. மகர ராசிக்கு பெருமாளுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்க போகுது. கோவிந்தனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. நிச்சயமாக தொட்டது தொடங்க போகுது, கெட்டது விலக போகுது. மகர ராசிக்கு இது சிறப்பான காலம். ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தெய்வ பலம் கூடும். ஏதாவது திடகாத்திரமாக ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு இந்த நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. அதாவது சொல்லுவாங்கள்ல, தில்லா நான் ஆரம்பிக்கிறேன் சுவாமி அப்படின்னு, அதை ஆரம்பிக்க போகிறேன். எதை நினைக்கிறீங்களோ அதை தில்லா நடத்த போகிறேன். மீண்டும் ஒரு பலத்தோடு இறங்க போகிறீங்க. புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது. நல்லது நடக்கும். கும்பராசி, கும்பராசிக்கு குதூகலம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் உங்கள் கனவு மெய்ப்பட போகுது. ஜெயிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்வாக போகுது. சில பேர் இடைஞ்சலாக இருந்தவங்க விலக போகிறாங்க. உங்களுக்கு தொந்தரவாக இருந்த மேல் அதிகாரிகள், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நண்பர்கள், யாருக்கிட்ட எதை எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசி மாட்டிக்கிட்டு பிரச்சனைக்குள்ளே சிக்கினவங்களுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். யாரெல்லாம் இடைஞ்சலாக இருந்தாங்களோ விலகிறாங்க. மனசில் இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது. வறுமை ஒழிய போகுது. ஆமாங்க, வறுமை நிச்சயமாக விலக போகுது. எதிர்பார்த்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போகுது. ஏதாவது ஒரு ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார், இந்த ஜிமெயிலுக்காக வெயிட் பண்ணுறேன்,
எனக்கு இது நல்லது நடந்துரும்னு நம்புகிறேன் அப்படின்னா அந்த நல்லது நடக்க போகுது. அதற்கான காலம் இந்த கும்பத்திற்கு உண்டு. ஆக கன்ஃபார்மாக 2 லட்டு உண்டு. ஆமாம், 2 லட்டு கன்ஃபார்ம் இந்த கும்பத்திற்கு உண்டு. மீனராசி, மீனராசிக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் சில பேர் நம்மளை எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. கடவுள் நமக்கு நிறைய நல்ல வழியை காட்ட போகிறார். ஓ, இவ்வளோ நாள் இப்படி இல்லாமல் நம்ம ரூட்டை இப்படி வச்சுருந்தோமா, சரி இனிமேல் இப்படி இருப்போம் அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல பிளானை போட்டு கடவுள் கொடுக்க போகிறார். கோவிந்த நாமத்தை நிறைய சொல்லுங்கோ, நாராயண நாமத்தை நிறைய சொல்லுங்கோ. இந்த மீனராசிக்கு பல அற்புதங்கள் இந்த நாராயண மந்திரம் சொல்றதுனால நடக்கும். துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. இந்த புரட்டாசியில மீனராசியுடைய கனவுகள் நடக்கிறதுக்கு நாராயண மந்திரத்தை சொல்லணும். சில சிநேகிதர்களை வெட்டி விடணும், அதை முடிவு பண்ணுங்க. அவங்க லைஃபே நல்லா இருக்க போகுது. இனிமேல் இவர்கள் வேண்டாம், இனிமே இந்த முடிவு நமக்கு வேண்டாம், இனிமே இவங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு இந்த டாம் டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் நீங்கள் டானா ஆகலாம். இது நம்புங்க. கோவிந்த நாமத்தை சொல்லுங்க, நாராயண மந்திரத்தை சொல்லுங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த 12 ராசிகளில் ஒரு 7 ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக கன்ஃபார்மாக 2 லட்டு கிடைக்க போகுது. நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு. மீதம் இருக்கிற 5 ராசிகள் நிச்சயமாக நாராயண மந்திரத்தை சொல்ல, கோவிந்த நாமாவை சொல்ல, கோவிந்தனுடைய அருளே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால கன்ஃபார்மாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் உங்கள் கனவுகள் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தை தவற விட வேண்டாம். கன்னி மாதம் புரட்டாசியில் சூரிய பகவான் இருக்கிற இந்த மாதத்தில் நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்காக எல்லாரும் கங்கணம் கட்டி கொள்வோம். நம்மளை உயர்த்தி பார்ப்போம், அழகாக பார்ப்போம். நம்மளை நாமளே உயர்த்தலைன்னா வேற யாருங்க உயர்த்துறது? நம்மளை சாதாரணமாக நம்ம யாரும் எடை போட வேணாங்க. நம்மளை உயர்த்தி எடை போட்டு பாருங்கள், நல்லது நடக்கும். பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நம்ம பிரின்சிபல் கரெக்டாக இருக்கணும், சரியாக ஒரு விஷயத்தை நம்பணும், சரியாக ஒரு விஷயத்தில் போகணும். இது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பவித்திரம்ங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையாக இருப்போம். நிச்சயமாக நம்மளுடைய உண்மை மற்றவர்களுக்கு தெரிய வரும். உண்மையாக நம்மளை எல்லாரும் விரும்புவாங்க. நல்லதே நடக்கும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புரட்டாசி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை நல்ல விஷயத்தில் புரட்டி போட போகிறது. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.